அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானத்துதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகள், ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் இன்று ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிற இடத்தில் பேதுருவை அழைக்கிறார், யோவானையும் அவர் சகோதரியும் அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று. இந்த அழைப்பு அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய திருப்பலியில் காணுகிற நமக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுலகில் அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்குமே இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பை நாம் உணர்ந்து அவருக்கு ஏற்றார்கள் இந்த மண்ணுலகிலே அவர் பணி தொடர இந்த திருப்பலியின் வழியாக நாம் இறைவனுடைய அருளையும் ஆசிரியும் வேண்டி ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிபரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 உட்பிரிவு 1 முதல் 6 முடிய. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் இவரிடமாவது, நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார்
என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரையும் அவரை வழிபாடுவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 97 பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களிகூர்வனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலானவர் நீரே. பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்ற பொழுது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்ற பொழுது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயு கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் பின்னே வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த முதல் வாரத்தில் முதல் நாளிலே இறைவன் பேதுரு வழியாக, அந்திரேயா வழியாக, யாக்கோப்பு வழியாக, யோவான் வழியாக நமக்கு கொடுக்கின்ற செய்தி, என் பின்னே வாருங்கள். என் பின்னே வாருங்கள் என்று அவர் அழைப்பு கொடுப்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஒருவேளை சீமோனை அழைத்தது போல, யாக்கோப்புவை அழைத்தது போல, யோவானை அழைத்தது போல, அந்திரேயாவை அழைத்தது போல அவருடைய பணி வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றாரா? நம்முடைய அனைத்து வேலைகளை விட்டு அவர் பின்னே செல்ல முடியுமா? பேதுருவும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவும் வலைகளை விட்டு அப்படி இயேசுவின் பின்னே சென்றது போல நாம் செல்ல முடியுமா? அல்லது செல்வதற்கு பல தடைகள் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்த்தவென்றால், முதல் காரணம், என் பின்னே வாருங்கள் என்று அவர் அழைப்பு கொடுப்பது அவருடைய பணியை செய்ய ஒரு புறமாக இருந்தாலும், முதலில்
அவருடைய மகளாக நாம் வாழ வேண்டும். அவருடைய அன்பின் குழந்தைகளாக நாம் மாற்றப்பட வேண்டும். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் இவ்வாறு சொல்லுகிறது, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். எனவே என் பின்னே வாருங்கள் என்று அவர் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது முதலில் நாம் அவருடைய அன்பின் குழந்தைகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இந்த மண்ணுலகில் எப்படிப்பட்ட நற்செய்தியின் படிப்பினைகளை தன் வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்தினாரோ, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தினாரோ, அதை முதலில் நாம் உள்வாங்கி அவருடைய குழந்தைகளாக வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அழைப்பது முதலில் அவர் குழந்தையாக, இரண்டாவது அவருடைய பணிவாழ்வை செய்ய வேண்டும் என்பதற்காக. கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்த்தான் என்றால் அவன் விழுவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டான். இயேசுவின் பின்னால் நாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பின்னோக்கி நாம் பார்க்கவே கூடாது. எனவே அவருடைய இறையாட்சி பணிக்காக என் பின்னே வாருங்கள் என்று பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைக்கின்ற பொழுது அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு, தந்தையை விட்டுவிட்டு, சகோதரர்களை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே சென்றார்கள். அதுபோல நாமும் செல்ல வேண்டும் என்றால் முதலில் அவருடைய குழந்தையாக, அவருடைய அன்பின் மகளாக நம்முடைய ஆன்மீக வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய இறையாட்சி பணிக்காக நாம் தகுதி அடைவோம். இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக உழைக்கின்ற உழைப்பிற்காக தகுதிகள் தேவைப்படுகிறது அல்லவா? ஒரு வேலையின் நிமித்தமாக ஒரு கம்பெனிக்கு செல்ல வேண்டும் என்றாலும், ஒரு வேலை வழியாக எங்கு சென்றாலும் அங்கே தகுதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் வர வேண்டும், தகுதியற்றவர்கள் இங்கே வேலை இல்லை என்று சொல்லுகிறார்கள். இறையாட்சி பணிக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. அது பெரிய தகுதி அல்ல, மாறாக அவருடைய அன்பின் குழந்தைகளாக நாம் மாற்றப்பட வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக தன் பணி வாழ்விலே சொல்லுவார், எந்த ஒரு ஊழியனும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்துவிட முடியாது. ஒரு ஊழியன் எந்த ஒரு பணியாளர்களுக்கும் 2 பணியாளர்களுக்கு வேலை செய்துவிட முடியாது என்றால் ஒருவனை பகைத்து ஒருவனை அன்பு செய்ய முடியும். அதுபோல இயேசுவின் அன்பின் சீடர்களாக, இயேசுவின் குழந்தைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் உலக காரியங்கள் மீது ஆர்வத்தை கொண்டு, இயேசுவின் மீது ஆர்வத்தை கொண்டு நாம் இயேசுவின் பின்னே சென்றோம் என்றால் நம்மால் இயேசுவின் குழந்தைகளாக வாழ முடியாது, இயேசுவின் இறையாட்சி பணியாளர்களால் நம்மால் இருக்க முடியாது. எனவே முதலில் நம்முடைய சுயநலன்களை, நான் யார் என்பதை, எனக்குள் இருக்கின்ற விருப்பு வெறுப்புகளை, என்னுடைய சந்தோஷங்களை, என்னுடைய துக்கங்களை, என்னுடைய ஆசைகளை, என்னுடைய கஷ்டங்களை அனைத்தையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் சுய ஆய்வு. நான் என்னை சுய ஆய்வு செய்து, நான் இந்த இறையாட்சி பணிக்கு தகுதி உடையவனா அல்லது தகுதியற்றவனா? அப்படி தகுதி உடையவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னே இப்பொழுது நாம் செல்லுவோம். தகுதி அற்றவன் என்றால் எந்த தகுதிகள் நமக்கு தடையாக இருக்கிறது? ஏன் இறையாட்சி பணிக்காக ஆண்டவருடைய குழந்தையாக வாழ நாம் எனக்கு தடையாக இருக்கிறது? அந்த தடைகளை உணர்ந்து அந்த தடைகளை உடைத்தெறிந்து விட்டு நாம் இயேசுவின் பிள்ளையாக வாழ வேண்டும். எனக்கு இயேசுவின் பிள்ளையாக வாழ பிடிக்கவில்லை, இயேசுவின் இறையாட்சி பணியை நான் செய்ய விரும்பவில்லை என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இந்த உடலும் இந்த வாழ்வும் அவர் கொடுத்த வாழ்வு. அவர் கொடுத்த அந்த வாழ்வுக்காக நாம் பதிலளி என்ன செய்ய போகிறோம், பிரதிபலன் என்ன செய்ய போகிறோம்? என்னால் வாழ்ந்துவிட முடியாது என்று சொன்னோம் என்றால் நாம் உண்மையிலேயே தகுதியற்றவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் அவர் நம்மை வெறுத்து விடுவதில்லை, நம்மை ஒதுக்கி வைத்து விடுவதில்லை. மாறாக அவர் எப்பொழுதும் நம்மை அன்பு செய்து கொண்டேதான் இருக்கிறார். எனவேதான் வேதத்தில் அற்புதமாக சொல்லி இருக்கிறார், ஒரு ஆயனுக்கு 100 ஆடுகள் இருக்கின்ற பொழுது 99 ஆடுகளை விட்டுவிட்டு தவறி போன ஒரு ஆட்டை தேடி சென்று அதை கண்டுபிடித்து தன் தோல் மீது போட்டு மகிழ்ச்சியோடு இல்லம் வருவதைப் போல நான் இறையாட்சி பணிக்காக இயேசுவின் குழந்தையாக, மகளாக வாழ தகுதி இல்லை என்று சொன்னாலும் இறைவன் நம்மை விட்டு விடுவதில்லை. நம் பின்னே வந்து கொண்டிருப்பார், நம் நிழல் போல வந்து கொண்டிருப்பார். இதுதான் இறைவனுடைய அன்பு. என் அன்பிற்கு இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் ஈடு இணை காட்ட முடியாது. எனவேதான் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி வைத்திருக்கிறார். உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய பிறப்பு முதல் இறக்கின்ற வரை உனக்கு ஒரு காவல் தூதரையால் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை விட நமக்கு வேறு எந்த பாதுகாப்பு வேண்டும்?
இப்படிப்பட்ட பாதுகாப்பையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் விடுத்திருக்கிறார் என்றால், இந்த பேதுருவும் அந்திரேயாவும் யோவானும் யாக்கோபுவும் அந்த வலைகளை விட்டு அப்படியே இயேசுவின் பின்னே சென்றார்களே, அதுபோல நாமும் இயேசுவின் பின்னே செல்லுவோம், அவருடைய குழந்தையாக வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது நிச்சயமாக நாம் இறையாட்சி பணிக்கு தகுதியுடையவர்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் பொது காலத்தின் முதல் நாளிலே முதல் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருமே இறைவன் கொடுத்திருக்கிற அழைப்பு நமக்கு தகுதியுடையது என்று எண்ணி இயேசுவின் பின்னால் நம்மை அர்ப்பணித்து வாழ முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு நாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையானையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவே தூயவே தூயவே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபலமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த ஒரு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவருக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவருக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்புப்படுகின்றோம். உம் திருமுன் என்று ஊழியப்படி தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்கு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகுக்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி எல்லா திருநிலையில் ஆக்கடைபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர் தொழில் எதிர்ப்புடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக வழியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே.
பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்கள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரை வாழ்வுதரும் ஊற்றும்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளியை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருள் அடையாளங்களால் புத்தியில் பெற்று நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வில் பணிபுரியும் கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.